வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய சேமிப்பு பத்திரம் திட்டமாகும். அதாவது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த திட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது, என்னென்ன தகுதி வரம்பு இருக்கிறது, வட்டி விகிதம் என்ன, எவ்வளோ வட்டி வரும், இந்த திட்டத்தின் கீழ் லோன் எடுக்க முடியுமா, கடன் வாங்க என்னென்ன நிபந்தனைகள் இருக்கிறது, முன்கூட்டியே கணக்கை முடிக்க முடியுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனலின் அடிப்படை நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரமான முதலீட்டில் எப்படி லாபம் சம்பாதிப்பது, சரியான முதலீட்டை எப்படி அடையாளம் காண்பது, இதை தவிர நாங்கள் கொடுக்கும் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் டிப்ஸ் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய சேமிப்பு பத்திரம், அதாவது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த திட்டமானது ஒரு குறிப்பிட்ட தொகையினை சேமித்து அஞ்சலகத்தில் சேமி பத்திரத்தினை வாங்கி 5 வருடத்திற்கு பிறகு பத்திரத்தினை கொடுக்கும்போது செலுத்திய தொகை மற்றும் அதன் வட்டியுடன் கிடைக்கும் சிறந்த சேமிப்பு திட்டமாகும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வருமானத்தை தரக்கூடிய சிறு சேமிப்பு முதலீட்டு திட்டம் எனவும் கூறலாம். அடுத்து இந்த திட்டத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்ன்றதை பார்ப்போம். முதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா அரசாங்க ஆதரவு பெற்ற திட்டமாகும். முழுவதுமாக அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா 100% சேஃப்டி அண்ட் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 100% பாதுகாப்பான திட்டமாகும். உத்தரவாத வருமானம் இதில் உண்டு. இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணுன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ₹1000, அது மல்டிபிள் ஆஃப் 100, அதாவது 1100, 1200, 1300 இந்த மடங்கில் போயிட்டுருக்கோம். இதில் மேக்ஸிமம் சீலிங் லிமிட் எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா பண்ணலாம், அதாவது அன்லிமிட்டெட். எவ்வளோனா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தொகையை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த திட்டத்தில் என்ன சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி டெனோர் 5 வருடங்கள், லாக்கிங் பீரியட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 இயர்ஸ் இருக்குது. இந்த 5 வருடங்களுமே திட்டத்தில் நம்ம இணைஞ்சிருக்கணும். நாமினேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் நாமினி நேமை மறக்காமல் கொடுத்துருங்க. லோன்ஸ் அகெயின்ஸ்ட் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டை நம்ம அடமானம் வச்சு லோன் வாங்கலாம், அதை ப்ளெட்ஜ் பண்ணி வாங்கலாம். அது என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ் டு அனதர் போஸ்ட் ஆஃபீஸ். இது எப்படி பார்த்திங்கன்னா, நம்ம விலாசம் மாறி போகும்போது அல்லது வீடு சேஞ்ச் பண்ணி போகும்போது நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு இதில் மாற்றத்துக்கு வழிவகை இருக்குது. இதை போஸ்ட் ஆஃபீஸில் சொன்னீங்கன்னா அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், அதாவது தேசிய சேமிப்பு பத்திரத்தை ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு மாற்றுறதுக்கு இந்த ஸ்கீமில் இடம் இருக்குது. ஆனால் அந்த லாக்கிங் பீரியட் சொல்லக்கூடிய 5 வருட காலகட்டங்களில் ஒரு முறை தான் இதை மாற்றத்துக்கு அனுமதி இருக்குது. இந்த கணக்கை துவக்குவதற்கு என்னென்ன எலிஜிபிள் கிரிட்டீரியான்றதை பார்ப்போம். அதாவது தகுதி வரம்பு. த இண்டிவிஜுவல் மஸ்ட் பி அன் இண்டியன். இந்த கணக்கை துவக்குவதற்கு கண்டிப்பாக அவர் இந்திய பிரஜையாக இருக்கணும். யாரெல்லாம் இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஏ சொல்லக்கூடிய நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ், மற்றும் ஹெச்யூஎஃப் சொல்லக்கூடிய ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ் மற்றும் ட்ரஸ்ட், இவங்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஒரு மைனர் பேரில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் அவங்க கண்டிப்பாக இந்த மைனர் பேரில் ஓப்பன் பண்ணலாம். ஒருவேளை அந்த மைனரே ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா 10 வயதிற்கு மேல்பட்டிருந்தீங்கன்னா அவங்க பேர்லேயே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் வித் மேக்ஸிமம் 3 adults. ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சவங்கன்னா 3 நபர்கள் கூட்டாக சேர்ந்த கூட இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த தேசிய சேமிப்பு பத்திரத்தை வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதுக்கு பார்ப்போம். ஐடென்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் ஆர் ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். அப்புறம் பேன் மஸ்ட்டு, பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். அப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, எலக்ட்ரிசிட்டி பில் ஆர் டெலிஃபோன் பில், இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட போதும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதாவது 1/1/2018 30/9/2018 வரைக்கும் பார்த்திங்கன்னா அது 7.6% இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது 1/4/2020 டில் டேட் இப்போ பேசுகிற நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 6.8% இருக்குது. இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்கள். நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் நம்ம ஒரு 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஃபார் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். 5 வருட காலகட்டங்களில் நம்ம ஒரு 1,50,000 நம்ம முதலீடு பண்ணுறோன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6.8% வருது. எதுக்கு நான் 1.5 லட்ச ரூபா கொடுத்தோன்னா, உங்களுக்கு இந்த செக்ஷன் 80C செக்ஷன் படி பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமான வரி விலக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் போகிறீங்கன்னா உங்களுக்கு 10,200 இருக்குது. அதனோட 6.8% நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. கடைசியில் 5 வருட காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அது அந்த 1.5 லட்சம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 58,424 ரூபா. மொத்த மதிப்பும் பார்த்திங்கன்னா 2,08,424 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் மெச்சூரிட்டி பீரியடில்.
அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா லோன்ஸ் அகெயின்ஸ்ட் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம வந்து அடமானம் வச்சு லோன் வாங்குறத பற்றி பார்ப்போம். பட் ஆனால் தயவுசெய்து இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்லாம் அடமானம் வச்சு பணம் எதுவும் வாங்காதீங்க. தெரிஞ்சிங்க விஷயம் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, in order to secure a loan against NSC, the certificate is required to be transferred to the bank that is providing the loan. அதாவது collateral security-யாக பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க வந்து லோன் தராங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சது பாருக்கும், ஒரிஜினல் ஹோல்டர்லேருந்து நியூ ஹோல்டருக்கு இந்த பேர் மாறிடும். நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அடமானம் வைக்க வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து பேங்க் பேருக்கு மாற்றி கொடுத்துருவார். அது வந்து நியூ ஹோல்டர் ஆஃப் தி சர்டிஃபிகேட். திருப்பியும் வந்து ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க்லேருந்து ஒரிஜினலாக அடமானம் வச்சார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வரணும்னா எல்லா கடனையும் அவர் அடைச்சாருன்னா திருப்பி வந்து அந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை இவர் பேருக்கு ஒரிஜினல் பேருக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் அண்டர் என்எஸ்சி, முன்கூட்டியே கணக்கே முடித்தல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி ஹோல்டரோ அல்லது ஹோல்டர்ஸோ இன்கேஸ் ஆஃப் ஜாயின்ட் ஹோல்டர்ஸ் இறந்துட்டாங்கன்னா அந்த கணக்கை வந்து முன்கூட்டியே முடிச்சிருவாங்க. ஏதாவது கோர்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா இந்த வந்து கணக்கை வந்து முன்கூட்டியே முடிச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் அண்டர் என்எஸ்சி சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் உட்பட்டு தான் இந்த என்எஸ்சி வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அதில் ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளே வந்து அந்த என்எஸ்சி க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சாருன்னா அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், எந்த விதமான வட்டியும் இல்லாமல் அவர் முதலீடு பண்ண பார்த்தீங்களா அந்த அமௌண்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுவே ஒரு வருட காலகட்டத்திலேருந்து 3 வருட காலகட்டத்துக்குள்ளே அவர் வந்து வித்ட்ரால் பண்ணாருன்னா அவருக்கு வந்து அமௌண்ட்டை வந்து அதாவது கான்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற நாமினல் இன்ட்ரெஸ்ட் 4% தான் அவர் கிடைக்கும். ஒருவேளை அந்த நபர் வந்து 3 வருட காலகட்டத்துக்கு அப்பால் அந்த என்எஸ்சியை வந்து வித்ட்ரால் பண்ணுறாருன்னா அவர் என்டையர் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த திட்டத்தில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம், அதாவது இது முழுக்க அரசாங்க ஆதரவு பெற்ற திட்டமாகும். முழுவதுமாக அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், இது உத்தரவாத வருமானம் உள்ளதால் இதில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை, தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். டிடிஎஸ் நாட் டிடெக்டட், நீங்கள் 5 வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முதலீடும் அந்த வட்டியும் வரும்போது எந்த விதமான பிடித்தும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால தான் இதுக்கு டிடிஎஸ் நாட் டிடெக்டட், இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைடு ஃபார் செக்ஷன் 80C ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இந்த திட்டத்தில் நீங்கள் இணையும் போது மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக வருமான வரி விலக்கு இருக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஸ்கீமில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் என்எஸ்சி. இந்த திட்டத்தில் சில குறைபாடுகள் இருக்குது. அனேபிள் டு கீப் அப் வித் இன்ஃப்ளேஷன், இது வந்து விலைவாசி உயர்வை எதிர்கொள்ளாது. இதுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எதிர்கால விலைவாசி உயர்வு வந்து இது மீட் பண்ணுறதுக்கு இந்த பணம் போதாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட், இதில் கொடுக்கக்கூடிய வட்டி பார்த்திங்கன்னா 6.8% தான். இது பார்த்திங்கன்னா சில ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் இன் தி லாஸ்ட் இயர், தட் இஸ் 5th இயர், இஸ் டேக்ஸபிள். இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் இணையும் போது கடைசி வருஷம் நீங்கள் 5th இயர் ஆகும் இல்லைங்களா, அந்த 5வது வர காலகட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே டேக்ஸபிள். முதல் 4 வருஷம் டேக்ஸ் கிடையாது. 5வது வர காலகட்டத்தில் நீ ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா டேக்ஸபிள். இது என்ன பண்ணணும்னு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் என்ற ஒரு அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து குறிப்பிடணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் வந்து ஏர்ன் பண்ணேன்ற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் காட்டுவீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த கட்டத்தில் வந்து இந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இங்கே காட்டணும் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி. இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், தட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க, இல்லை டிஃபென்ஸ் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ளே பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் விட்டு வெளியே வரவே மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ரிஸ்க் அவர்கிட்ட வருவாங்க. இதுக்குள்ளவே வந்து சுற்றி வருவாங்க. இந்த அவுட்டர் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் சொசைட்டி, நிறைய அவென்யூஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் அவங்க வரமாட்டாங்க. எனக்கு இது கிடச்சா போதும், 6.8% எனக்கு கிடச்சா போதும், 5 வருஷ காலகட்டத்தில் முடிவே அந்த ஸ்கீமில் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இந்த ஸ்கீமில் இருக்குது தான் பிடிக்குதுன்னு நினச்சாங்கன்னா தாராளமாக அவங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்க தான் நம்ம டிஃபென்ஸ் இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, சேவ் டேக்ஸ். நம்ம ஏற்கனவே இதை வந்து பேசியிருக்கோம். அதை பற்றி 1,50,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வருமான வரி விலக்கு இருக்குது. இந்த ஸ்கீமில் இணையது மூலிமா அந்த பெனிஃபிட் அடையலாம். எனக்கு வந்து வருமான வரி விலக்கு வேணுன்றவங்க இந்த ஸ்கீமில் இணைஞ்சு 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வருமான வரி விலக்கு வந்து வாங்கிக்க முடியும்.
அடுத்து கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரண்டீட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமில் வந்து இணையும் போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அது கடைசி வரைக்கும் 5 வருஷ காலகட்டங்களுக்கு முழுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆளுங்க வந்து எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இது போதும் சார், எனக்கு ரொம்பலாம் அது ஆசை இல்லை, இந்த கடைசி வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் போதுன்ற நினைக்கிறவங்களும் இந்த திட்டத்தில் வந்து தாராளமாக இணையலாம். நாம் இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு முடிவான தகவலை கொடுத்துருக்குன்னு என்ற நம்புகிறோம். எங்கள் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதில் நல்ல தகவல் பயனுள்ள செய்திகள் இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.